ஷேய் விஷ்ணு, உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு, மானிட பிறவி ஒன்றுக்கு ஒன்றுக்கு பின்னாடி கழிக்கிறத ரோட்டில் போவேல புரியுதா? ரோடு பஸ்ஸு விமானத்தில் போகிற டீசெண்டாக போகிறேடா நக்கிக்கோங்கடான்ட்டார். மாற்றி மாற்றி கழிக்கிறத நக்கிக்கோ, வித்தோட்டமாக பூமியில் இறங்கி நக்குடா. முட்டாப்பையில் பூமி அழிக்க வந்த முட்டா குய்மானங்களா, அதாண்டா உன் கட்டட பில்டிங்க, உன் படிப்பு மூளையை திருச்சி பூமியை பாழாக்கி வச்சுருக்க கொண்டார ஓலிமை தூக்கி போட்டே மீச்சு போடுவார். அதையும் பார்த்துக்கோ. உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு முக்கால் சத்தியம் பேப்பரை விட்டு விளையாடுதான். அம்புட்டு பேரில் அரசியல்வாதி தொலைஞ்சேடா. இப்போது அரசியல்வாதி கெட்டின மாளிகையை வாழ்க்கத்திய கீழே பூமியில் அறுத்து விடுதாரு. இது அறுக்கலைன்னா சிக்கல். அவன் தான் மந்திரங்கள் பண்ணி சாமியார் பே ஐயமார் பேக பூரா ஆடு மாடு கோழி பிறகுல பூமியில் ரத்தத்தை சிந்தி பூரா பலிகளை ஏற்றி மேலே வரைக்கும் ஏற்றி வச்சுருக்கான். அந்த பலிகளை இப்போ உடைக்காரு. ஆடு மாடு கோழி பிற கொடுதான்ல, இல்லை ஒன்று கேட்டுக்கோங்கடா. ஆடு மாடு கோழி பிறகுகள் நாய்க்குட்டி வரைக்கும் சித்திரவதைப்படுத்தினா உன் குடும்பம் உன் பொண்டாட்டி பிள்ளை வரைக்கும் அந்த மாதிரி போயிடும். அந்த மாதிரி வித்தோட்டத்தில் எல்லாமே போயிடும். சீரழியை விட்டுருவார். உன் கண்ணால் நீ பார்க்கணும். நாய்க்குட்டிகள், டைகர் நாய்க்குட்டி, ஆடு மாடு கோழி பறவைகளை சித்திரவதைப்படுத்தினேன்னா உன் குடும்பம் இன்றைக்கி சாவத்தை விட்டாச்சு. இன்றைக்கி சாவ பழி உன் குடும்பத்துக்கு தான். புரியுதா? இது சாவ பழிடா. நீ தப்பு செய்கிறத சாவ பழின்னு தெரியுமா? சிவன் குடும்பம் தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் உலகத்தில் கொடுக்க முடியாது. படைக்கிறது சிவன் குடும்பம் தான் படைக்கார், கடவுள் படைக்கார். புரிஞ்சுக்கோங்கடா. இந்த குடும்பம் தான்டா நாக்கால் விட முடியும், வேறு யாரால் விட முடியாதா? விட்ட கணக்கு தப்பாதுடா. அம்புட்டு குடும்பமும் நாசமாக போயிடும். ஒன்று சொல்லுதான் கேட்டுக்கோங்கடா. ஆடு மாடு கோழி பறவைகள் வரைக்கும் அந்த தும்பு எடுத்துட்டு அந்த கண்ணால் பார்க்கும். நாய்க்குட்டி பார்க்கும், பறவைகள் பார்க்கும், விலங்குகள் பார்க்கும். புரியுதா? எல்லாமே பார்க்கும். கண்ணால் பார்த்து அது வையல. அந்த மாதிரி நீயும் உன் குடும்பம் புள்ள பொண்டாட்டி வித்தோட்டமாக போய் சீரழிஞ்சி ரோட்டுக்கு அதை டயரில் வீசுதார். 4 வீலர் 2 வீலர் அந்த வாழ்க்கத்தை வீசுதாரா. வீசுனா என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவத்தை வினைய நீ ரோட்டில் உன் வீட்டில் அந்த தண்டனை வாங்கி குடல் மண்டை மூளை சிதறத மாதிரி இப்போ வரும்டா. திரைலோகத்தில் விடுவான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் குடல் சிதறி போச்சு, மண்டை மூளை சிதறி போச்சு அப்படிங்கிற கணக்கு தான் இப்போ வரும். பார், உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு தான் இப்போ சிதறும். ஏன்னா 4 வீலர் 2 வீலரை தூக்கிட்டாலே தான் அரசியல்வாதி. 4 வீலரில் தான் ஜங்கின்னு பறக்கான். இப்போ வீசி எரிதார், வாழ்க்கத்தி எரிதார். போவான்டா. அமைச்சர்கள் பூரா எவனா போவான், கண்டிப்பாக போவான். தமிழ்நாடு போவான், டெல்லி போவான், ஊடாலப்பட்ட மாநிலத்திலையும் போவான். அமைச்சர்கள் என்னென்ன அமைச்சர்கள் இருக்கானோ அவன் குடும்பத்தார் அப்படியே சிதற விடுவார். இப்போ போகும்டா. கண்டிப்பாக போகணும். ஏன்னா விஷ்ணு போட்ட கணக்கு தப்பக்கூடாது. அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். போட்டான் கணக்கு. அப்போ வாழ்க்கத்திய அரசியல்வாதி குடும்பத்தார் அப்போ டயர் 4 வீலர் விமானம் ட்ரெயின் பஸ்ஸில் வீசினாத்தான் அந்த கணக்கு முடிக்க முடியும். அப்போனாத்தான் அரசியல்வாதியை அடக்க முடியும் அப்படின்ட்டார். அடைக்கிடுவார். இன்னும் அவ்வளோதான். தூக்கி போட்டே மீச்சு போடுவார். இப்போ கிளம்புடா பார்ப்போம். 2026 ஓட்டு எலெக்ஷனுக்கு கிளம்பு. கண்டாரோலி மேலே தமிழ்நாட்டில் கிளம்புடா. இல்லை கண்டாரோலி மேலே நீ தமிழ்நாட்டை நீ கிளம்புடா. 4 வீலரில் வாழ்க்கத்தியை வீசுதார். அவர் பவரால் வீசுதார். டயர் வெடிக்கும், ஸ்டேரிங்கு திரும்பி போகும். நாய்க்குட்டி ஓட்டுதுனாரா? இப்போ ஏற்கனவே நாய்க்குட்டி ஓட்டி தான் கொண்டு போகுது. இப்போ நாய்க்குட்டிக்கு பவர் ஏற்றுறாரு. நாய்க்குட்டி பவர் ஏற்றுனா அங்கங்கே சித்திரவதைப்படுத்துதான். நாய்க்குட்டி ஆடு மாடு கோழி பறவைகளை சித்திரப்படுத்தான். இப்போ அதுதான் ஸ்டேரிங்கை பிடிக்க விடுவார். பிடிக்க விட்டா வேணும் அப்படியே கொட்டல் மண்டை மூளை சிதறி போகும். முக்கால்